உங்களுக்கு நாய் பிடிக்குமா இல்ல பூனை பிடிக்குமா? பால் குடிப்பீங்களா இல்லனா தேநீர் குடிப்பீங்களா? கிரிக்கெட் விளையாட்டு பிடிக்குமா இல்லனா கால்பந்தாட்டமா? நிலாவை ரசிப்பீங்களா இல்லனா நட்சத்திரங்களை எண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? பள்ளிக்கு சைக்கிள்ல போவீங்களா இல்லனா நண்பர்களோட நடந்து போக விருப்பமா? இந்த கேள்வியெல்லாம் ஏன் கேக்குறேன்னு பாக்குறீங்களா? இந்த கேள்விகளோட வரிசையில இன்னொரு கேள்வியையும் இப்ப சேர்த்து கேக்குறேன். உங்களுக்கு கடல் பிடிக்குமா இல்லனா மலை பிடிக்குமா? நான் ஏன் இதெல்லாம் கேக்குறேன்னு பாக்குறீங்களா? நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் ஆச்சரியத்தை கொடுக்கும். இது கடலையும் மலையையும் பத்தின கதை. இந்தியாவுல கிழக்குலயும் மேற்குலயும் கடல்கள் இருக்கு. அதே போல மலைகள் கிழக்கு தொடர்ச்சி, மேற்கு தொடர்ச்சி, ஆரவல்லி மலைத்தொடராவும் வடகிழக்கு மாநிலங்கள்ல இமயமலையாகவும் நீண்டு பறந்து விரிஞ்சு கிடக்கு. இப்ப நாம ஒரு முக்கியமான மலைய பத்தின கதையத்தான் பார்க்க போறோம். ஆனா அந்த மலை பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாவே இல்ல. அப்ப அந்த மலை கடலா இருந்துச்சு. ஆச்சரியமா இருக்குல்ல? முன்னாடி கடலா இருந்த ஒண்ணு இப்ப எப்படி மலையா உருமாறி இருக்கு அப்படிங்கிற கதையத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். உலக வரைபடத்தை உத்து பாத்துக்கிட்டு இருந்தா என்ன தோணும்? நாம எங்க இருக்கோம், நமக்கு பிடிச்ச நாடு எது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பாத்துட்டு இருப்போம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தா உலக வரைபடத்துல இருக்கக்கூடிய கண்டங்களின் நிலப்பகுதியை பார்த்தா படங்களை இணைக்கிற புதிர் விளையாட்ட போல அந்த நிலப்பரப்புகளை சேர்த்து ஒன்னோட ஒண்ணு சரியா பொருந்திக்கிறது மாதிரி நமக்கு தோணும். தென் அமெரிக்காவுடைய கிழக்கு பகுதியும் ஆப்பிரிக்காவுடைய மேற்கு பகுதியையும் பார்த்தாலே உங்களுக்கு அது புரியும். ஒருவேளை 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உலக வரைபடம் இருந்திருந்தா 7 கண்டங்களும் 5 பெருங்கடல்களும் இருந்தே இருக்காது. அதுக்கு பதிலா ஒற்றை நிலப்பரப்பு கொண்ட ஒரே ஒரு கண்டமும் ஒரே கடல் பகுதியும் தான் இருந்திருக்கும். அததான் நாம பாஞ்சியா அப்படின்னும் பேந்தலசா அப்படின்னும் அழைக்கிறோம். அதுக்கு பின்னாடி இந்த ஒற்றை நிலப்பரப்பு உடைஞ்சு இருவேறு கண்டங்களா மாறிச்சு. இந்த 2 கண்டங்களுக்கும் நடுவுல இருந்த கடலோட பேருதான் தெத்தியன் கடல். இதோட தென்பகுதியில இருந்த கண்டத்தின் பெயர் தான் கோண்ட்வானா. இந்த கோண்ட்வானால தான் தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா கண்டங்களும் இந்தியாவும் சேர்ந்திருந்துச்சு. 18 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கோண்ட்வானாவில இருக்கிற கண்டங்கள் மேலும் உடைஞ்சு ஒன்ன விட்டு ஒன்னு விலகி நகர ஆரம்பிச்சது. கண்ட திட்டுக்கள் நகர்வின் காரணமாக கண்டங்கள் பிரிஞ்சு அதனதன் திசையில பயணிக்க ஆரம்பிச்சது. ஆஸ்திரேலியாவோட சேர்ந்திருந்த இந்திய கண்டத்திட்டு 8 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிஞ்சு ஆஸ்திரேலியா கண்டத்திட்டு கிழக்கு திசைய நோக்கி பயணப்பட்டுச்சு. இந்திய கண்டத்திட்டு வடக்கு திசைய நோக்கி நகர ஆரம்பிச்சது. இந்த பயணம் உலகத்தின் ஒட்டுமொத்த வானிலையிலேயே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. சுமார் 3 கோடி ஆண்டுகளா வடதிசையில பயணிச்ச இந்திய தட்டு 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வடக்குல இருந்த ஆசிய தட்டுல மோதுச்சு. அந்த மாதிரி ஆசிய கண்ட தட்டின் மீது இந்திய கண்ட தட்டு மோதியதன் விளைவாதான் இடையில இருந்த தெத்தியன் கடலின் தரைப்பகுதி மேல தள்ளப்பட்டு உயர்ந்து உயர்ந்து இமயமலையா எழுந்து உலகத்தின் மிகப்பெரிய மலைத்தொடரா இப்ப உருவாகி இருக்கு. இந்த மாதிரி 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி மேலெழும்பி வளர ஆரம்பிச்ச இமயமலை இன்னும் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆமா, இன்னமும் ஆண்டுக்கு சுமார் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இமயமலை வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. இமயமலை உலகின் மிகப்பெரிய மடிப்பு மலைத்தொடர் மற்றும் இளம் மலைத்தொடர். இமயமலையில 110க்கும் மேற்பட்ட சிகரங்கள் இருக்கு. சுமார் 200 முதல் 400 கிலோமீட்டர் அகலத்துடன் 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு இமயமலை பறந்து விரிஞ்சிருக்கு. இமயமலையில சுமார் 19 நதிகள் உருவாகுது. இமயமலையிலிருந்து உருவாகக்கூடிய சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, யமுனா, சட்லஜ், ராவி, கோசி போன்ற முக்கிய நதிகள் மொத்தம் 2,60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பாயுது. கடலின் தரைப்பகுதி மலையா உயர்ந்ததால
இன்னும் கடல்வாழ் உயிரினங்களின் தொல்படிமங்களை இமயமலையின் பல்வேறு பகுதிகள்ல நாம பார்க்க முடியும். இமயமலையின் பிரம்மாண்ட தோற்றம் மட்டுமில்லாம அது உருவாகிய விதத்திலும் கூட பிரம்மாண்டமும் வியப்பும் நிறைஞ்சிருக்கு. வடக்குல இருந்து வரக்கூடிய கடும் குளிர்காற்று தடுத்து நம்மள காப்பாத்துற அரணாகவும், பருவமழை பெய்ய காரணமாகவும், அயல் நாடுகளின் போர் படையெடுப்பிலிருந்து நம்மள காப்பாத்துற அரணாகவும் இமயமலை திகழுது. இன்னொரு சுவாரஸ்யம் உங்களுக்கு தெரியுமா? இமயமலை மட்டும் வளர்ந்துட்டு இருக்கல, இந்திய தட்டோடு சேர்ந்து நாமும் இன்னும் வடமேற்கு நோக்கி நகர்ந்துகிட்டே தான் இருக்கோம். இன்னும் பல கோடி ஆண்டுகள் கழிச்சு என்னென்ன மாறுதல் உண்டாகுமோ?